ஆனால் இது 3 பேரோட கதை இல்லை. இது ஒரு கட்சி உள்ளுக்குள்ளே இடிஞ்சு விழுற ஒரு சத்தம். உறவுகளே, ஒரே நாளில் 3 எம்எல்ஏக்கள் அம்மா கட்டின கட்சியை, எம்ஜிஆர் கட்டின கட்சியை விட்டுட்டு வெளியேறி இருக்காங்க. எங்கே போகிறாங்க? நேராக தாவேகா பக்கம் தான். இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா பனிக்கட்டியோட நுனி மட்டும்தான். உள்ளுக்குள்ளே இருக்கிறது மிக மிக பெருசு. நம்பிக்கை வாக்கு கிடைச்சது 144. அந்த கூடுதல் வாக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு நாளில் முடிச்சுக்கிட்டு போகிறாரு ஒரு பெரிய தலைவர். இனி இங்கே எதிர்காலம் இல்லைன்னு உங்கள் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் யாராவது வீட்டை விட்டு ஓடுவாங்களா? இது வீட்டுக்குள்ளேயே பத்திக்கிட்டு எரியிற ஒரு நெருப்பு. மாநிலத்தை வழிநடத்த முடியும் என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை காலி பண்ணார். இந்த 4 இடத்திலையும் இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த இடைத்தேர்தல் தான் அடுத்த பெரிய களம். அதிமுக இந்த இடிவுக்கு பிறகு என்ன பண்ணும்? உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உறவுகளே, ஒரே நாளில் 3 எம்எல்ஏக்கள் அம்மா கட்டின கட்சியை, எம்ஜிஆர் கட்டின கட்சியை விட்டுட்டு வெளியேறி இருக்காங்க. எங்கே போகிறாங்க? நேராக தாவேகா பக்கம் தான். ஆனால் இது 3 பேரோட கதை இல்லை. இது ஒரு கட்சி உள்ளுக்குள்ளே இடிஞ்சு விழுற ஒரு சத்தம். அந்த சத்தம் எவ்வளோ பெருசுன்னு இன்றைக்கி உங்களுக்கு புள்ளி விவரத்தோட சொல்கிறேன். ஆரம்பிக்கலாம் வாங்க. மே 25 தலைமைச் செயலகம் 3 அதிமுக எம்எல்ஏக்கள் மதுராந்தகம் மரகதம் குமரவேல், தாராபுரம் சத்யபாமா, பெருந்துறை ஜெயக்குமார், சபாநாயகர் பிரபாகரன் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாங்க. சபாநாயகர் என்ன பண்ணுறாரு? யோசிக்காமல், தாமதிக்கவும் இல்லை யோசிக்கவும் இல்லை, அந்த நிமிஷமே ஏற்றுக்கிட்டார். அதோடு நிற்கலை. அதே 3 பேர் நேராக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களை பார்த்தாங்க. முதல்வர் விஜய் அவர்களையும் சந்தித்தாங்க. அப்புறம் பனையூர் கட்சி அலுவலகத்துக்கு மெம்பராக சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லியாச்சு. அதாவது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணது ஒரு பக்கம், எந்த கட்சியில் சேர போகிறாங்கன்னோ அதே நிமிஷம் சொல்லிட்டாங்க. சந்தேகம் இல்லை, அதிமுகவை விட்டு தாவேக்காக தான் வராங்க அப்படின்றதில்ல. இப்போ நான் உண்மையை சொல்கிறேன் கேளுங்க. இந்த 3 பேர் பார்த்திங்கன்னா பனிக்கட்டியோட நுனி மட்டும்தான். உள்ளுக்குள்ளே இருக்கிறது மிக மிக பெருசு. ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக மறந்துருக்க மாட்டீங்க. இந்த அரசாங்கம் நம்பிக்கை வாக்கெடுப்பு போட்ட அன்னைக்கு அதிமுகவோட 25 எம்எல்ஏக்கள் சிவி சண்முகம் தலைமையில் விஜய்க்கு ஆதரவாக பார்த்திங்கன்னா வாக்கு போட்டாங்க. விஜய் அவர்கிட்ட சொந்தமாக 108 எம்எல்ஏ. ஆனால் நம்பிக்கை வாக்கு கிடைச்சது 144. அந்த கூடுதல் வாக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதிமுகவோட சொந்த ஆட்கள் இருந்தே பிரிஞ்சு வந்தது தான் மீதி. அப்போவே ஆரம்பிச்சிருச்சு இடிவு. சண்முகம் விப்பை மீறினார்னு இபிஎஸ் சொன்னார். நம்ம சண்முகம் அவர்கள் இபிஎஸ் போட்ட விப்புக்கு என்ன அதிகாரம்னு திரும்பி கேட்டார். அதாவது கட்சிக்குள்ளேயே யார் தலைவர்னு ஒரு குழப்பம். அதுதான் உண்மை, பெரும் குழப்பம். இது அம்மா இறந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் நீடித்து கொண்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம். இது போதாதுன்னு மே 18 மூத்த தலைவர் செம்மலை ராஜினாமா. அதுக்கு முன்னாடி 50 வருஷம் அனுபவம் உள்ள செங்கோட்டையன் ஏற்கனவே திரு விஜய் பக்கம் போய் அமைப்பு செயலாளராக ஆயிட்டார். இப்போ கணக்கு பாருங்கள், அதிமுகவுக்கு 47 இடம், இப்போது 44. இப்போ ஒவ்வொரு வாரமும் ஒரு ஆள், ஒரு தலைவர், ஒரு எம்எல்ஏ நழுவுறாங்க. இது தற்செயல் இல்லை, இது ஒரு கட்சி அதோட பிடியை இழக்கிற ஒரு அறிகுறி. இந்த 47 44ன்னு சொல்கிற எண்ணிக்கை மட்டும் கதை இல்லை. ஒவ்வொரு எண்ணுக்கு பின்னாடியும் ஒரு பெயர் இருக்குது, ஒரு கதை இருக்குது. இப்போது செங்கோட்டையனையே எடுத்துக்கோங்களேன். அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை 50 வருஷம் அதிமுகவில் இருந்தவர். எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட வேலை செஞ்சவர். 9 தடவை எம்எல்ஏ ஆனவர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவரே கட்சியை விட்டு வெளியேறி திரு விஜய் அவர்கள் பக்கம் போய் ஒரு பதவியை வாங்கிட்டார். இன்றைக்கி அமைச்சராக இருக்கார். யோசிச்சு பாருங்கள்,
50 வருஷ உறவு ஒரு நாளில் வந்து முறிச்சுக்கிட்டு போகிறாரு. ஒரு பெரிய தலைவர் இனி இங்கே எதிர்காலம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா கீழே இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் என்னங்க நினைப்பாங்க? அதான் வந்து ஒவ்வொருத்தராக கிளம்புறாங்க. வெரி சிம்பிள் கால்குலேஷன். இப்போ எதிர்க்கட்சி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து குதிரை வேகத்தில் குதிரை பேரம், திரு இபிஎஸ் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு குதிரை பேரம் கலாச்சாரத்தை விஜய் கொண்டு வந்தார். ஒரு எளிய கேள்வி, உங்கள் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால் யாராவது வீட்டை விட்டு ஓடுவாங்களா? ஆப்வியஸ்லி இல்லை, ஓடலை. ஓடுறாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். சொந்த எம்எல்ஏக்கள், சொந்த தலைவர்கள் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக வெளியேறாங்கன்னா அது வந்து வாங்கினதாலலாம் இல்லை, அந்த கட்சிக்குள்ளே நம்பிக்கையே போயிடுச்சு என்பதால். இபிஎஸ் தன்னோட சொந்த ஆட்களையே பிரித்து வைக்க முடியலை. இதுதான் உண்மை. இங்கே ஒரு விஷயம் வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு கட்சி தோற்று போனால் அது தற்காலிகம். அடுத்த தேர்தலில் வந்து திருந்தி வந்து வந்துடலாம், ஈஸியாக வந்துடலாம். இப்போது ஸ்டாலின் அவர் கூட சொல்கிறாரு இல்லையா, நீங்கள் தான் திருத்தணும், நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் ஒரு கட்சியோட சொந்த தலைவர்களே அந்த தலைமை மேலே நம்பிக்கை இழந்தாங்கன்னா அது ஆழமான பிரச்சனை தானே. வெளியில் இருந்து விஜய் அவர்கள் தாக்கலை, டிஎம்கேலேருந்து தாக்குறது அவரோட சொந்த ஆட்கள் தான். இது வெளி எதிரியோட போர் கிடையாது. இது வீட்டுக்குள்ளேயே பற்றிக்கிட்டு எரியிற ஒரு நெருப்பு. ஒரு தலைவர் வெளியே எதிரியை வந்து சமாளிக்கலாங்க, ஆனால் சொந்த வீட்டுக்குள்ளேனா எப்படிங்க? அந்த நெருப்பை வந்து அணைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அதான் இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவால். இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி ஒரு மாநிலத்தை வந்து வழிநடத்த முடியும் என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கிறது. மக்களும் இதையே யோசிக்கிறாங்க. அதுதான் வெற்றி. அதனால தான் வெற்றி இருக்க பக்கம் வந்து நகர்றாங்க. இது குதிரை பேரம்லாம் இல்லை. மக்கள் தீர்ப்பு எங்கே இருக்குன்னு அரசியல்வாதிகளே புரிஞ்சுக்கிறாங்க. அது அவ்வளோதான். இங்கே ஒரு மனுஷனை பற்றி யோசிங்க. 50 வருஷமாக கொடி தூக்கி போஸ்டர் ஒட்டி வெயிலில் நின்ன சாதாரண ஒரு தொண்டை, அம்மா மேலே ஒரு அன்பு வச்சு கட்சியை வந்து வளர்த்தவன், இன்றைக்கி வந்து அவன் என்ன பார்க்குறான்? தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச அதே எம்எல்ஏ இன்றைக்கி வந்து கட்சியவே விட்டுட்டு ஓடுறான். தலைவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாற்காலி தேடி ஓடுறாங்க. தொண்டர் மட்டும் இடையில் வந்து தவிக்கிறான். இதுதான் இந்த கதையோட சோகமான ஒரு பக்கம். தொடக்கத்திலேயே நான் சொன்னேன், இந்த 3 பேரோட கதை இல்லை, ஒரு கட்சி இடிகிற சத்தம்னு. இப்போ புரியும் உங்களுக்கு அது என்னன்னு. இப்போது இதனால் மக்களுக்கு என்ன? 2 விஷயங்க. ஒன்று, இந்த 4 தொகுதியில் இருக்க மக்கள் மறுபடியும் வாக்களிக்க போகிறாங்க. அவங்க தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ கட்சி மாறினதுனால இன்னொரு தேர்தல் மக்களோட தலைமையில், அவங்க தலைமையில். இது மக்களோட நேரம், மக்களோட பணம். 2வது, இந்த இடைத்தேர்தல் வெறும் 4 இடத்துக்கான தேர்தல் இல்லை. இது சிஎம் விஜய் அவர்களின் ஆட்சிக்கு முதல் ஒரு சோதனை, ஒரு டெஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். மக்கள் இந்த ஆட்சியை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையாங்கிறதுக்கான முதல் தீர்ப்பு இது. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது இந்த எலெக்ஷன். இப்போ 3 தொகுதி, மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை இப்போது காலி. அதோட முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை காலி பண்ணார். இந்த 4 இடத்துலையும் இடைத்தேர்தல் வந்து வரப்போகுது. இந்த இடைத்தேர்தல் தான் அடுத்த பெரிய களம். அதிமுக இந்த இடிவுக்கு பிறகு என்ன பண்ணும்? சிஎம் விஜய் அவர்கள் இந்த 4ஐயும் கைப்பற்றுவாரா? நாளைக்கு காலையில் இந்த களத்தில் நடக்கிற லேட்டஸ்ட் ட்விஸ்ட்டை முழுசாக கொண்டு வர போகிறேன். அதனால் நாளைக்கு காலை கட்டாயமாக வந்துடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் பொலிட்டிக்கல் டெஸ்க். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானை அழுத்துங்க, மறக்காதீங்க. நாளைக்கு காலையில் இந்த இடைத்தேர்தல் அப்டேட் வரும்போது உங்களுக்கு முதல்ல தெரியணும். அனைவருக்கும் வணக்கம். லவ் யூ ஆல். ஹேவ் அ குட் டே.